ஸ்ரீஹஸ்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கட்டாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூம் பிரவச்சனத்தில் 4வது வருடத்தை நிறைவு செய்வதற்கு இன்னும் 1 மாதம் இருக்குது. அந்த அளவில் பயின்றிருக்கோம். இதில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் குலசேகர பெருமாள் அருளி செய்த பெருமாள் திருமொழி அனுபவிக்க போகிறோம். இருளறிய சுரர்மணிகள் இமைக்கும் நெற்றி என்று ஆரம்பிக்கக்கூடிய பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழி இதை குலசேகர பெருமான் அருளி செய்தது. குலசேகர ஆழ்வான் யார்? இந்த குலசேகர பெருமான் திருவஞ்சிக்களம், அதாவது கேரளாவிலே கும்பே புனர்வசவு ஜாதம் கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீஷம் குலசேகரம் ஆசிரியே. அதாவது கலியுகம் பராபவ வருஷம் மாசி மாதம் சுக்லபக்ஷம் துவாதசி திதி, வெள்ளிக்கிழமையா வியாழக்கிழமையான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. புனர்வசு நட்சத்திரத்திலே கௌஸ்துபத்தின் அம்சமாக கேரளத்திலே கொல்லி நகரில், அதாவது திருவஞ்சிக்களம் என்ற இடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கொல்லி நகரில் பிறந்தவர் குலசேகர பெருமான். குஷ்ய தேசிய நகரே ரங்கா யாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானாம் குலசேகரம். அதாவது ராஜவம்சத்திலே பிறந்தவர் குலசேகர பெருமான். இந்த குலசேகர பெருமானுடைய விசேஷத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி பார்த்தோம். ஆண்டாளுடைய வாழித்திருநாமம் சொல்லிட்டு இந்த குலசேகர பெருமானுடைய விசேஷத்தை பார்க்கலாம். கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தாள் வாழியே, காரார் நார் துழாய் கானத்து அவதரித்தாள் வாழியே, விமலமாம் திருவாடி பூரத்தாள் வாழியே, விட்டு சித்தன் வளத்தெடுத்த இளங்கிழையாள் வாழியே, அமலத் திருப்பாவை ஐயாறு அளித்தருள்வாள் வாழியே, அகநூற்று 5 மூன்றுரைத்தாள் வாழியே, அமுதனாம் அரங்கனுக்கே மாலையிட்டாள் வாழியே, ஆண்டாள்தம் திரு இணையடிகள் அனவரதம் வாழியே. இதுவும் ஒரு வாழித்திருநாமம் தான், ஆண்டாளுடைய வாழித்திருநாமம். 2-3 வாழித்திருநாமங்கள் உண்டு. அதே மாதிரி குலசேகர பெருமானுக்கும் 2-3 வாழித்திருநாமங்கள் உண்டு. அந்த வாழித்திருநாமங்களை பார்த்துட்டு குலசேகரனுடைய டீட்டெயிலை பார்க்கலாம். அஞ்சன மாமலை பிறவி சிந்திப்போன் வாழியே, அருண்மாசி புனர்பூசத்து அவதரித்தான் வாழியே, அஞ்சுடர் சூழ் திருமண தூண் அடைந்த பிரான் வாழியே, அணி அரங்கன அடியார்க்கே ஆட்பட்டான் வாழியே, செஞ்சாலி மிகுவஞ்சி நகர் வந்தான் வாழியே, திருமொழி 105 செய்யுள் செப்பினான் வாழியே, வஞ்சமர அடியார்க்கு ஆய் சபதமிட்டான் வாழியே, வஞ்சியர்கோன் மலர்ப்பதங்கள் மாநிலத்தான் வாழியே. இது குலசேகர பெருமானுடைய ஒரு வாழித்திருநாமம். இந்த வாழித்திருநாமத்தை நாம் படிக்கிற போதே, கேட்கிற போதே, சொல்கிற போதே அவருடைய முழு ஹிஸ்டரியும் நமக்கு தெரிஞ்சிடும். அஞ்சன மாமலை பிறவி ஆதரித்தோன் வாழியே. அஞ்சன மாமலை, அஞ்சனையின் மைந்தன், அவன் எடுத்த அவதாரம், அதை ஆதரித்தவன் ராமபிரான். அணி அரங்கர் மணத்தூணை அடைந்து உயர்ந்தோன் வாழியே, வஞ்சி நகர் தன்னில் வாழ வந்தோன் வாழியே, மாசி தனில் புனர்பூசம் வந்துரித்தான் வாழியே, அஞ்சல் எனக்கு குடப்பாம்பில் கையிட்டான் வாழியே, அனவரதம் ராமகதை அருளுமவன் வாழியே, செஞ்சொல் மொழி 105 செப்பினான் வாழியே, சேரலர்கோன் செங்கமல திருவடிகள் வாழியே. இது குலசேகர பெருமானுடைய வாழித்திருநாமம். அந்த வாழித்திருநாமத்தை நாம் சொல்கிற போதும் கேட்குற போதும் அவர்களுடைய கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி, அவருடைய முழு விஷயம் நமக்கு தெரிஞ்சிடுறது. இதில் இந்த குலசேகர பெருமான் அப்படின்னு நம்ம பார்த்தோம், கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ. இதுதான் நேற்று ராம விஷயத்தை பார்க்குற போது கூட ஸ்ரீ ராமநவமியான நேற்றும் இன்றும் இருக்கக்கூடியதாக, நேற்று திரு அயோத்தியினுடைய விசேஷத்தை பார்க்கச்சே 108 திவ்யதேசங்களில் இந்த விஷயத்தை முதல்ல அயோத்தின்னு வரைச்சே, ராமன் வரைச்சே, கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ, அதுதான் பார்த்தோம். அதே மாதிரி குலசேகர பெருமானுடைய வார்த்தை கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ. இந்த கற்பார் அப்படின்னா, கற்பு அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டு.
கற்புன்னு சொன்னோம்னா அது ராமபிரானை தவிர வேறு யாருக்காவது கற்புன்றது உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி. இது ஒரு விசேஷம். இன்னொன்று, கற்பார் யாராவது கற்பாரே ஆனால் அப்படின்னு ஒரு மீனிங். கற்பாரே ஆனால் அவர் ராமபிரானை தெரிஞ்சிக்காம மற்றவாளை தெரிஞ்சுன்னு என்ன சுவாமி புண்ணியம் இல்லையா? படிக்கணும் அப்படின்னா ராமபிரானை தெரிஞ்சுக்கணும். சகஸ்ரநாமம் அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் தான். அதற்கப்புறம் தான் மற்ற சகஸ்ரநாமங்கள்லாம் நமக்கு வந்தது. முதல்ல சகஸ்ரநாமம்னு சாதாரணமாக சொன்னாலே அது விஷ்ணு சகஸ்ரநாமம் தான். அதற்கப்புறம் லக்ஷ்மி சகஸ்ரநாமம், இப்போ எல்லாருக்கும் சகஸ்ரநாமம் வந்துடுது. அந்த மாதிரி ராமபிரானை தெரிஞ்சிக்காம வேற ஒருத்தர் கற்க முடியுமா? நாம கற்றல் அப்படிங்கிறதே மனதுக்குள் ஏற்றுக்கொள்ளுதல். அப்படின்னா முதல்ல ராமபிரானை தெரிஞ்சுக்கணும். இவன் வஞ்சிவேந்தன், திடவிரத மகாராஜன் அப்படிங்கிறது, திடவிரதன் அப்படிங்கிறது அவருடைய திருநாமம். மகாராஜன் அந்த இடத்துல இந்த திருவஞ்சி களத்தையே ஆண்டு கொண்டிருந்தவன் திடவிரதன். அந்த திடவிரதனுக்கும் அவருடைய மனைவிக்கும் கௌஸ்துப ரத்தனத்தின் அம்சமாக பராபவ ஆண்டு புனர்வசு நட்சத்திரத்திலே அவதரித்தவர் குலசேகர பெருமான். குலசேகர பெருமானுக்கு பல பெயர்கள் உண்டு. மூவேந்தரை கொன்றதனால கொல்லி காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோன், குலசேகரன், இப்படி பல விருதுகள். இதில் இவருக்கு கல்யாணமானது. கல்யாணம் ஆனவுடனே அப்பா அம்மா கிளியராக ஒரு திங்கிங் பண்ணிவிடுறா, இது உன்னுடைய வாழ்க்கைப்பா, இனிமே உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் வானப்பிரஸ்தம் போகிறேன், உன்னுடைய இந்த நாடு உனக்கானது, நீ வழி நடத்திக்கொள். அப்பயே கிளியராக இருக்கார் தந்தை. பிள்ளைகிட்ட நாட்டை படிச்சுட்டு தான் போயிடணும் அப்படின்னுட்டு. குலசேகரனுடைய ஃபாதர் நாட்டை குலசேகரன் கிட்ட ஒப்படைக்கிறார். தான் காடு சென்று விடுகிறார். வானப்பிரஸ்தம் அல்லது சன்னியாசம் எடுத்துக்கிறதுக்காக வானப்பிரஸ்தத்துக்காக காட்டுக்கு போயிட்டார். இவருக்கு குலசேகர பெருமானுக்கு 2 குழந்தைகள். அந்த குழந்தைக்கு பேரும் தன்னுடைய தகப்பனாருடைய பெயரையே திடவிரதன் அப்படின்னு வைக்கிறார். மகளுக்கு இளை அப்படின்னு மகளுக்கு திருநாமம். இவர் 2 பேரும் இவர் கூடவே அம்மா அப்பா கூடவே வளர்ந்து வரா. இவருக்கு ராமாவதார காலக்ஷேபங்கள்லாம் ரொம்ப விசேஷம், ரொம்ப கேட்கணும். எப்போ பார்த்தாலும் ராமனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும், ராமனுடைய நாமத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஒரு நாள் குலசேகர பெருமானுக்கு ஸ்ரீமன் நாராயணன் கனவுல வந்தாராம். தன்னுடைய நித்திய லீலா விபூதிகளை காண்பித்து அவருக்கு ஞானத்தை புகட்டினாராம். அதிலிருந்து பகவானிடத்தில் ஒரு அதீத ஈடுபாடு. பகவத் தியானம் அப்படிங்கிறது பாகவதாலெல்லாம் கூட்டு பகவத் தியானம் செய்து பகவானை அனுஷ்டித்தல், திரும்பி திரும்பி கேட்டுட்டே இருக்கிறது. ராமநாமத்தை கேட்கறது, ராம காதைகளை கேட்கறது, பகவானுடைய கதைகளை கேட்கறது, இப்படி ஒன்னொன்னையும் கேட்டுட்டே இருந்தார். இது கேட்டுட்டே இருக்குச்சு. அவர் ஒவ்வொரு நாளைக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தசகம் படிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டே இருக்கார். அவர் பரீட்சித்துக்கிட்ட கேட்டார் இல்லையா, பரீட்சித்து சுகர் சொல்கிற மாதிரி இங்கே காலக்ஷேபம் போயிட்டே இருக்குது. காலக்ஷேபம் போக்குச்சே ஒரு நாள் என்ன ஆச்சு, ராமாயண காலக்ஷேபம். அந்த ராமாயண காலக்ஷேபத்தில் ராமன் கங்கை கரை கடந்து உள்ளே வரார். கரதூஷணாதிகளோட சண்டை. கரதூஷணன், திரிசரன், இந்த 14,000 அரக்கர்கள் நம்ம ராமாயணத்தில் பார்த்தோம். இவர்கள் இருக்கச்சே இவர் என்ன சொல்கிறார், ஒன்றும் கிடையாது லக்ஷ்மணா, நீ மன்னியை பார்த்துக்கோ, நான் போய் இவாளோட சண்டை போட்டு வந்துடுறேன் அப்படின்னு தனியாக கிளம்பிடுறார் ராமன். அந்த காலக்ஷேபம் பண்ணுறவர் சொன்னார், 14,000 வீரர்கள் கரதூஷணர்களுக்கு, அவர்களுக்கு எதிர்த்து ராமன் தனியாக கிளம்பி விட்டான் போர்க்கோலத்திலே அப்படின்னு கேட்குறார். கேட்ட உடனே இவர் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு உபன்யாசம் நடக்கிறது அப்படின்னா அந்த உபன்யாசத்தில் கொஞ்சம் கேப் விடுவா. ஒரு 3/4 மணி நேரம்னா கேப் இருக்காது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் உபன்யாசம் கேட்டவாளுக்கு தெரியும், ஒரு இடைவெளி விடுவா. இடைவெளி விட்டுட்டு ராமன் கிளம்பிடுறான் இந்த கரதூஷ்ணாதியரை வதம் பண்ணுறதுக்காக அப்படின்னுட்டு அவர் சொல்லி நிறுத்துறார். நிறுத்திட்டு தாகசாந்தி பண்ணிக்க போகிறாரோ என்னமோ, அதுக்குள்ளே இவர் என்ன செய்கிறார், பின்னாடி போகிறார். போய் தன்னுடைய படைகளெல்லாம் நார் படைகள் வச்சுருக்கார் இல்லையா, ரத கஜ துரக பதாதிகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறார். ராமன் தனியாக போகிறான், நாமெல்லாம் ரெடியாக இருங்க.
ராமனுக்கு சண்டை போடுறதுக்கு நாம் துணையாக போயிடணும். ஏன்னா கரதூஷ்ணாலையில் 14,000 பேர், அவ்வளவு படையும் எங்கே இருக்குது, எல்லாரையும் கூப்பிடு தன்னுடைய பிரசான் மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு அலர்ட் பண்ணி திரும்பி உள்ள வர்றார். இது என்னடா இது வம்பா போச்சு, நாம் எதையோ சொன்ன போனோம், இவர் என்னமோ கேட்டுருக்காரே அப்படின்னு அடுத்த கதையை அவர் சொல்லிட்டு இருக்கார். இவர் அதை காது கொடுத்து கேட்டுன்னு வந்துட்டே இருக்கார். உள்ள வரச்சே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு, சரி அடுத்தது நம்ம கிளம்பணும் ராமனுக்கு துணை பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு உள்ள வரச்சே இவர் இதை மந்திரி சொல்லிடுறது மாதிரி அவர் நீங்கள் சொல்கிறது கேட்டு, அதாவது இதில் என்ன இருக்குன்னு அவ்வளவு ஈடுபாடு சுவாமி. நாமளே ஒரு விஷயத்தை எடுத்துடணுன்னா 2 விஷயங்கள் சொல்லுவா இல்லையா. ஒரு விஷயம் நான் பண்ணச்சே டெடிக்கேஷன் அண்ட் இன்வால்மெண்ட், ஃபோக்கஸ் அது அடுத்தது. அந்த இன்வால்மெண்ட்டும் டெடிக்கேஷனும் இருக்கணும். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த ஒரு ஈடுபாடு குலசேகர பெருமானுக்கு உண்டு. அதனால தான் அவருக்கு பெருமான்னு பேர் வச்சார், ஆழ்வாரை விட. அதனால குலசேகரன் என்ன பண்ணினார், தான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டார் படைகளோட, 4 வகை படைகளோட ராமனுக்கு உதவணுமே அப்படிங்கிற எண்ணத்தில் கிளம்பிட்டார். இவா பார்த்தா அவருடைய ஈடுபாடு இவளுக்கு நன்ன தெரியும். ஏன்னா படைகளை ரெடி பண்ணிட்டார் அப்படின்னு முதன் மந்திரி சொல்கிறார். இவர்கிட்ட காலக்ஷேபாதிகிட்ட சொல்கிறார், நீங்கள் ரொம்ப நாள் இழுக்காதீங்க, அந்த படையை ராமன் எப்படி சண்டை போடுறான் என்ன போடுறான்றதெல்லாம் வேண்டாம், ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஓடிடுத்து, அவர் படைகள்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டார், அதனால் நீங்கள் சுருக்கமாக முடிச்சிருங்க அடுத்ததை அப்படின்றார். உடனே இவர் என்ன பண்ணுறார், ராமன் அந்த படையோடு அவர் வென்று விட்டார் அப்படிங்கிறார். இவருக்கு திருப்தியாகிடும். ஆஹா, தனி மனுஷனாகவே வென்றுட்டாரா, வா என்ன ராமன் என்ன ஈடுபாடு அவருக்கு, அவ்வளோதான். ராமா 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 ராமா. நமக்கு அந்த ஈடுபாடுங்கிறது எல்லார்கிட்டையும் வேணும் சுவாமி. எல்லா விஷயத்துலேயும் ஈடுபாடு இருந்ததுன்னா மற்ற விஷயங்கள்லாம் மறந்துடுமா. இப்போ இருக்கிற வாழ்க்கை என்னென்னா, ஒரு படத்தை ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம் பார்க்குறோம் இல்லையா. இப்போல்லாம் 1.5 மணி நேரம் ஆயிடுத்து. அந்த படம் பார்க்குறதுலையே பாருங்க சவுண்டு நம்மளை ஈர்க்கிறது, அந்த படத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம ஈர்க்கிறது, அதுலேயே ஈடுபாடோடு அப்படியே நாமளே என்னமோ அந்த சில பேர் உட்காந்து இந்த சிவாஜி படங்கள்லாம் பார்க்கச்சு அழுவா கடைசியில். அந்த அவர்களுக்குள்ள அந்த ஈடுபாடு அப்படியே ஒன்றி விடுதல் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு அல்ப விஷயத்துக்கே நாமெல்லாம் ஈடுபாடும் அதிகமாக ஒன்றி விடுதலும் இருந்ததுன்னா நல்ல விஷயங்கள் இருக்கிறது நியாயம்தானே சுவாமி. அதுவும் குலசேகர பெருமான் மாதிரி சின்ன வயசுலேருந்து காலக்ஷேபம் கேட்டவர், உபன்யாசங்கள் கேட்டவர், அவருக்கு ராமனிடத்திலே இருக்கக்கூடிய ஈடுபாடு பகவான் நேர அவனை ஆட்கொண்டு விட்டான். அப்படிங்கிற போது இவருக்கு பலவிதமான எண்ணங்கள். ஆஹா, ராமன் வென்று விட்டான், ராமன் வென்று விட்டான். அப்போ எல்லாருக்கும் வென்று விட்டான்னா என்ன, அடுத்தது என்னன்னா எல்லாருக்கும் தத்யாராதனை பண்ணணும். இருக்கிறவ அத்தனை பேருக்கும் தத்யாராதனை தினந்தோறும் அவருடைய இதில் தத்யாராதனை தான். அதுவும் அவருக்கு ராமநவமின்னு வந்துடுச்சுன்னா கேட்கவே வேண்டாம் தத்யாராதனைக்கு. இது மட்டுமல்ல, ராவணன் சீதையை மீட்டுன்னு போயிட்டான் அப்படின்னு அந்த ராமாயணத்தில் வர்ற போது கடலை தாண்டனமே அப்படிங்கிறதுல இவர் கிளம்பிட்டாராம் படைகளோட. ஏன்னா அவர் முதல் நாள் முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டார், யார் உபன்யாசம் சொல்கிறவர். அதனால் இவர் தன்னுடைய படைகளை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாராம் இவர். அதற்கப்புறமா போய் இல்லை திரும்பி ராமன் வெற்றி அடித்து வந்துட்டான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா திரும்பி வந்தாராம். இந்த மாதிரி அவருடைய ஈடுபாடு பாகவதர்களை வரவழைத்து அவர்களுக்கு அனுசரணையாக இருத்தல், அவர்களுக்கு அனைத்து விதமான உபகாரங்களையும் செய்தல் அப்படிங்கிறது இவருக்கு சர்வசாதாரணமாக வரக்கூடியது குலசேகர பெருமானுக்கு. ஒரு தரம் ஸ்ரீ ராமநவமி உற்சவம். இந்த நல்லவான் இருந்தால் கெட்ட சிந்தனைகள் உள்ளவானும் கூடவே இருப்பாளோ என்னமோ தெரியல சுவாமி. எப்படி நல்லவா இருக்காளோ, நல்லதுன்ற இடத்துல கெட்டது இருக்கும் இல்லையா, எப்படி ஒளின்னு இருக்கிற இடத்துல இருள் இருக்கோ அந்த மாதிரி ராமநவமி உற்சவம் நடக்கிறது. இவாளுக்கு என்னென்ன இந்த அதிகாரம் கொடுக்குறாளே, எப்பயுமே ஒரு சிலருக்கு ஒரு சில ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இந்த காலக்ஷேபம் சொல்கிறவா அவளுக்கெல்லாம் கூட வரவாளுக்கெல்லாம் இவர் அரசன் ரொம்ப அதீதமாக இடம் கொடுக்குறானே, அவளை கடைசி வரல அழிச்சுட்டு போகிறானே, அவளுக்கு முதல் இதுவெல்லாம் செய்கிறானே, அதெல்லாம் பார்க்குறவளுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஒத்துக்கலை. அவள் எந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக இருக்காங்கிறது தெரியல. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு பாடசாலையில் எடுத்துனோம்னா எல்லாரும் சொல்கிறா அவள் போய் ஆராதனை பண்ணுறா, அவள் போய் இதை பண்ணுறா அதை பண்ணுறா உச்சரிக்கிறா
அப்படின்னா பாடசாலை குழந்தைகள் காத்தால் 4:30 மணிக்கு எழுந்திருக்கா. 4:30 மணிக்கு வேறு யாராலே எழுந்திருக்க முடியுமோ? ஒரு நாள் 2 நாள் இல்லை சுவாமி, 14 வருடம் அந்த குழந்தை பாடசாலையில் முழுமையாக படித்து வெளியில் வரக்கூடிய அந்த குழந்தை 14 வருடமும் காத்தால் 4 மணி 4:30 மணிக்கு எழுந்திருக்கிறது. ஏதோ ஒரு சில நாள் இருக்கலாம், அதை விட்டுட்டு. அந்த ஒரு டெடிக்கேஷன் அது இல்லைன்னா எப்படி வரும்? ஒரு நாள் 2 நாளில் வருமா? அது 14 வருடங்கள் அந்த குழந்தை இருக்கு. அப்படிப்பட்ட பாடசாலையிலே புடம் போட்ட மாதிரி புடம் போட்டு வெளியில் வரும் அந்த குழந்தை, அத்தனையும் தெரிந்து கொண்டு. ஆனால் இவா ஒரு நிமிஷத்தில் அதை ஏமாத்திடுறா வெளியில் இருக்கிறவா. ஏன்னா அந்த அளவிற்கு அந்த குழந்தைக்கிட்ட ஈடுபாடு, அந்த குழந்தைக்கு பகவான்கிட்ட ஈடுபாடு, தன்னுடைய ஆச்சாரியர்கிட்ட ஈடுபாடு, ஆசிரியர்கிட்ட ஈடுபாடு. அந்த மாதிரி இவனுக்கு குலசேகர பெருமானுக்கு இந்த தத்தியாராயணம் பண்ணுறதுக்கு, அதை சொல்பவர்களுக்கு, அதை செய்பவர்களுக்கு, இவர்களிடத்திலே வைணவர்களிடத்திலே அவனுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு. அந்த ஈடுபாட்டை குலைக்க வேணும் அப்படிங்கிறது தான் சில பேருடைய எண்ணம். அந்த எண்ணத்தில் ஸ்ரீராமனி உற்சவம் நடக்கிறது. ஸ்ரீராமநவமி உற்சவம் அப்படின்னா எவ்வளவு தடபுடலாக இருக்கும். சாதாரணமாக ஒரு கிராமத்திலே ஒருத்தர் முன்னின்று நடத்தினார் என்றாலே அது ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும். இன்னைக்கு ஸ்ரீராமநவமி உற்சவம் திருக்குடந்தையில் நடக்கிறது. ராமபிரானுடைய சன்னதியிலே தெருத்தேர் இன்னைக்கு. அப்படின்னா எப்படி இருக்கும் பார்த்துக்கோ, எவ்வளவு மங்களகரமாக இருக்கும், எவ்வளவு தாரை தப்பட்டைகளோட, ஒடிகளோட, விசேஷங்களோட, வேத வாத்தியங்களோட, எப்படியெல்லாம் இருக்கும், வேத மந்திரங்களோட. அந்த மாதிரி ஒரு அரசனே பண்ணினான் ஸ்ரீராமநவமி உற்சவம்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஸ்ரீராமநவமி உற்சவத்திலே முத்து மாலை காணாமல் போயிடுத்து. வேணும்னே சில பேர் பண்ணிட்டா, எடுத்து வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த முத்து மாலை காணம் அப்படிங்கிறது இந்த உற்சவாதிகள் முடிகிற போது அரசனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஏன்னா அரசன் சமர்ப்பித்த முத்து மாலை, அரசனுக்கு ரொம்ப ஈடுபாட்டோடு பகவானுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கொடுத்த முத்து மாலை. அந்த முத்து மாலை காணம் அப்படின்னா இவனுக்கு பதைக்கிறது அரசனுக்கு. எல்லாரும் சொல்கிறான், இங்கே அர்ச்சகால் இருக்கா இல்லையா, இந்த வைஷ்ணவா இருக்கா இல்லையா, கோஷ்டி இருக்கு இல்லையா, அவள் யாரோ தான் எடுத்துனுட்டா இதை அப்படின்னு சொல்கிறார். அரசனால் நம்ப முடியல. ஏன்னா அந்த அளவிற்கு தன்னலம் இல்லாமல் நம்பிக்கையை விதைத்தவர்கள் இவர்கள். 4 மணிக்கு எழுந்திருக்கிற குழந்தை 14 வருஷம் இப்படி ஒன்று செஞ்சதுன்னா அந்த குழந்தைக்கு மனசில் கல்மிஷம் இருக்குமா சுவாமி? இருந்தால் அந்த குழந்தை வேற ஏதாவது திங்க் பண்ணுமா? நினச்சி பாருங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்திலே, தூய எண்ணத்திலே இருக்கக்கூடிய சிந்தனை உடையவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும். அவர்களுக்கு அந்த எண்ணம் வராது அப்படிங்கிறத உறுதியாக நம்பினான் ராஜா. அந்த நம்பிக்கையை அவர்கள் காப்பாற்றினார்கள். அதனால தான் இன்னை வரைக்கும் இந்த உலகம் வாழ்ந்துட்டு இருக்கு, இந்து சமுதாயம் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தைகளை, அங்கே இருப்பவர்களை, பெரியோர்களை, வைணவ பெரியோர்களை ராஜா நம்புற அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு இவெல்லாம் சொல்றா. வேற யாருமே கிட்டக வரலையே, அவள் தானே கிட்டக வந்து அவள் தானே எடுத்திருப்பா அப்படின்னு இவ சாதிக்கிறா. இல்லை, அப்படியெல்லாம் செய்திருக்க மாட்டார்கள் இவன் சொல்றதே. இந்த இவருடைய முக்கியமாக 2 வாழி திருநாமத்தையும் நாம் பார்த்துருப்போம். அஞ்சல் என குடப்பாம்பில் கையிட்டான் வாழியே அப்படின்னு. அதாவது ராஜா என்ன பண்ணுறான், இவன் தானே நிரூபிக்கணும், ராஜா ஒரு தீர்வு சொல்லணும் இல்லையா? அதனால் இவன் சொல்கிறான், ஒரு குடத்தில் பாம்பை இட்டு எடுத்து வாருங்கள். நீங்கள் சொல்கிறீங்கள, நீங்கள் யார் யாரெல்லாம் சொல்கிறீர்களோ அவர்களெல்லாம் இவர்கள்தான் செய்திருப்பார்கள் என்று சொல்கிறீர்கள், அத்தனை பேரும் அந்த குடத்தில் கையை விடுங்க. அது உண்மை இல்லை என்றால் பாம்பு கடித்து விடும் அப்படிங்கிறான். அப்படி உண்மையாக இருந்தனா பாம்பு கடிக்காது அப்படின்னு சொல்கிறார். யார் செய்வா சுவாமி அதை? இவா சொல்கிறதே பொய். தெரியுமோ தெரியாத, பாதி தெரிஞ்சு சொல்கிறது, பாதி தெரியாமல் செய்யறது இல்லையா? அவள் என்னத்தை? 2வது, ஒரு ராஜா சொன்னான்னா யாரால் மறுதளித்து சொல்ல முடியும்? யாராலையும் மறுத்து பேச முடியாது. ராஜாவை எதிர்த்து பேச முடியாது. ராஜா சொல்வதை செய்வதற்கு உடன்படவும், ஏன்னா அது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கா இவா வேறு முழிக்கிறா. உடனே ராஜா இன்னொரு ஆல்டர்னேட் மெத்தட், அதுதான் ராஜா. குலசேகர பெருமான் சொல்கிறான், நீங்கள் யார் அப்படி இல்லையா? நான் சொல்கிறேன், இந்த வைணவர்கள் யாரும் செய்திருக்க மாட்டார்கள். நான் இந்த குடத்திற்குள் கையை விடுகிறேன், இதோ மோதிரம், இதை எடுத்து அதில் போடுறேன். இந்த மோதிரத்தில் பாம்பு இடையில் இந்த மோதிரம் விழுகிறது. நான் குடத்திலே கையை விட்டு அந்த மோதிரத்தை எடுக்கிறேன். நான் எடுத்து விட்டேனே, ஆனால் இங்கு யாரும் வைணவர்கள் யாரும் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்றால் அந்த பாம்பு என்னை கடிக்காது
என்ன ஒரு நம்பிக்கை பாருங்கள். முதல்ல மனுஷனாக இருந்தால் தான் மேலே நம்பிக்கை வைக்கணும். அதுவும் ராஜாவாக இருந்தால் பன்மடங்கு தான் மேலே நம்பிக்கை வைக்கணும். இரண்டாவது பகவான் மேலே நம்பிக்கை வைக்கணும். மூன்றாவது தன்னை நம்பி வந்தவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த மூன்றையும் செய்தவன். அதனால தான் அவனுக்கு குலசேகர பெருமான்னு பேர் வச்சான். பல பேருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. உடனே சில பேர் கேள்வி கேட்பா, குதர்க்கமாக கேட்பா, மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் சுவாமி அவள்லாம் செய்யலையான்னு. மற்றவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கலையே சுவாமி, நம்மை ஆளக்கூடிய ஆழ்வார் அப்படின்னு நம்ம ஆழ்வாருக்கு பேர வச்சார். மற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் இவருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர் குடத்திலே தன்னுடைய மோதிரத்தை எடுத்து உள்ளே போட்டு பகவானை வேண்டிக்கொண்டு ஸ்ரீ ராமபிரானை வேண்டிக்கொண்டு குடத்திலே கையை இட்டார். ரிசல்ட்டை நாம் சொல்லியா தெரியணும். ஏன் சுவாமி, இதற்கப்புறம் ரிசல்ட்டை நாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவன் வைத்த நம்பிக்கை, அவன் மேல் அவர் வைத்த நம்பிக்கை, அவர்கள் மேல் அவன் வைத்த நம்பிக்கை. அதனால தான் அவருக்கு வைணவம் தழைத்தது. மற்றவர்கள் பிராமணர்கள் தழைத்தார்கள், ஓங்கினார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய ராஜா எல்லா விதமான திருமஞ்சனாதிகள்லாம் கண்டு பாகவதருடைய அந்த எந்த விதமான விசேஷங்களும் தடைபடவே கூடாது அப்படின்னு பலவிதமான ஆஞ்ஞானை கேட்டு அந்த உற்சவாதிகளை எல்லாம் தொடர்வதற்காக பிராமணர்களுக்கு விதிக்கக்கூடிய அனைத்து விதமான ததியாதாரிகளும் மற்றவர்கள் பிராமணர்கள் மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கும் யார் இல்லை என்று வந்தாலும் அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் தொடரக்கூடியதாக குலசேகர பெருமான் அதை செய்து வைத்தான் அப்படிங்கிறார். இதை செய்து வைத்தவன் தன்னுடைய இவர் முதலே பார்த்தோம் நாமோ தன்னுடைய மகனுக்கு மகுடாபிஷேகம் செய்து வைத்து விட்டு கானகம் சென்ற தாய் தந்தையருக்கு இந்த விஷயம் கேள்விப்படுறார். கேள்விப்பட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க இல்லையா? வள்ளுவர் சொல்கிற மாதிரி அந்த தன்னுடைய மகன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறான், பகவானுடைய அருள் அவனுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. ஏன்னா தாய் தந்தையாருக்கு தெரியுங்க, மனசு நம்ம பெரியவாளுக்கு இங்கே இருக்கிற பல பேருக்கு தெரியும், அல்ல பல பார்க்குற பெரியவாளுக்கு தெரியும். என்னதான் பையன் வெச்சாலும் பொண்ணு வெச்சாலும் அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மனசை கலக்கின்னு இருக்கும். இருந்தாலும் ஐயோ அவள் நன்னா இருக்கணுமே, எந்த சந்தர்ப்பத்திலையும் அவள் நொடிஞ்சு போயிடக்கூடாதுன்னு மனசை அடிச்சுட்டே இருக்கும். தன்னை எப்படி வச்சாலும் பரவாயில்லை, அவள் நன்னா இருக்கணும். அது கடைசி வரைக்கும் தான் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் காதாலையாவது நன்னா இருக்கான்னு கேட்கணும். இன்றைக்கி பல இடங்களில் வந்துடுத்து, நானே மாதிரி பல இடங்கள் வந்துடுத்து. இருந்தாலுமே அத்தனை பேருமே தன்னுடைய குழந்தைகள் நன்னா இருக்கான்றதை கேட்கணும் அப்படின்னு. அவள் கானகம் போயிட்டாலும் வானப்பிரசத்திலே இருந்தாலும் குழந்தைக்கு மகுடாபிஷேகம் செய்து அவன் ராஜ்ய பரிபாலனம் செய்து வருகிறான், நன்றாக செய்து கொண்டிருக்கிறான். பகவானுடைய அருள் அவனுக்கு பரிபூர்ணமாக இருக்குன்னு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம். இதற்கு அப்புறமா பகவான் மேலே முகுந்த மாலை அப்படின்னு ஒன்று எழுதினதா சொல்லுவேன். இந்த முகுந்த மாலையில் 2 விஷயங்கள் வர்றது. ஏன்னா முகுந்த மாலையும் போது வேறொரு குலசேகர பெருமன், குலசேகரன் அப்படின்னா குலசேகர பாண்டியன் இருக்கான், குலசேகரத்தில் சேரன் குலசேகரன் அப்படின்னு ஒன்று உண்டு. இதை தவிர குலசேகரன் அப்படின்னு வேற ஒருத்தர் தான் எழுதினா முகுந்த மாலையே அப்படின்னு சொல்வாரம் உண்டு. ஸ்ரீ வல்லபேதி வரதேதி அப்படின்னு ஆரம்பித்து ரொம்ப அழகான பாசுரங்கள் அந்த முகுந்த மாலை கிடைச்சதுன்னா நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா அந்த முகுந்த மாலையினுடைய விசேஷங்கள் அது இவர் எழுதினதாகவும் சொல்லுவது உண்டு. இதற்கடுத்து இவருடைய விசேஷங்களை சொல்லணும்னா குலசேகர பெருமான் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். மன்னப்புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு ராமபிரானுக்கு தாலாட்டு பாடினவர். ஏன்னா பெரியாழ்வார் கிருஷ்ணனுக்கு தாலாட்டு பாடினார். நம்ம முதல்ல பார்த்தோம், பிள்ளைத்தமிழ் என்பதை உருவாக்கியவரே பெரியாழ்வார் தான். ஏன்னா அதற்கு முன்னாடி பிள்ளைத்தமிழ் என்பது ஒன்று கிடையவே கிடையாது. இன்னைக்கு எல்லாருக்கும் பிள்ளைத்தமிழ் வந்துடுது. நேற்று பிறந்த குழந்தைக்கு கூட பிள்ளைத்தமிழ் பாடுறார், தனக்கு பிடிச்ச வாழ்க்கெல்லாம் பாடுற அந்த பிள்ளைத்தமிழை முதலில் தமிழ் சங்கத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவரே அறிமுகம் செய்தவரே பெரியாழ்வார் தான். பிள்ளைத்தமிழ் என்பதை அறிமுகம் செய்தவரே பெரியாழ்வார் தான். அதற்கு முன்னாடி பிள்ளைத்தமிழ் என்பது கிடையாது. அவர் கிருஷ்ணன் மேலே பாடினார், இவர் ராமன் மேலே பாடியிருக்கார். இதை தவிர நம்ம திருவரங்கம் என பெருமாள் மேலே நிறைய பாடியிருக்கார். திருவரங்கத்துக்கு பார்த்தோம்னா திருவரங்கத்து அங்கே
இருக்கிறவாளுக்கு தெரியும். குலசேகரன் வீதி அப்படின்னே இருக்குது. திருவரங்கன் மேலே அவ்வளவு அபிமானம், அவ்வளவு ஈடுபாடு. அதே மாதிரி திருவேங்கடத்தான் மேலேயும் அதீத ஈடுபாடு. இப்படிப்பட்ட பெருமாள் திருமொழி நாம் அனுபவிக்க போகிறோம். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய தனியன்கள் பார்க்கலாம். இன்னமும் ஊட்டுகேன், இது போராதான், நான் இன்னும் சொல்கிறேன், இன்னமும் ஊட்டுகேன். இந்த உண்மை தொகை பார்த்தோமே, உண்மை தொகைங்கிறது ராமனும் வருகிறான் அப்படின்னா என்ன, அது வேற யாரோ கூட வரா அப்படின்னு தானே அர்த்தம். இதை நிறைய விளக்கியிருக்கோம். இன்னமும் ஊட்டுகேன், ஆரம்பத்திலே சொல்றார் பாருங்க உடையவர், இன்னமும் ஊட்டுகேன் இங்கே வாய்ப்பில்லையே. நான் சொன்னதெல்லாம் உனக்கு போறாதா? இதுக்கு முன்னாடி நான் பெரியாழ்வாரை பற்றி சொன்னேன், ஆண்டாள் நாச்சியாரை பற்றி சொன்னேன், இதெல்லாம் உனக்கு போராதா? இங்கே வா, நான் இன்னும் சொல்கிறேன் கேளு அப்படின்னு ஆரம்பிக்கிறாராம். இன்னமும் ஊட்டுகேன் இங்கே வா பைங்கிளி. நீ ரொம்ப தூரத்துலேருந்து கேட்டேன்னு வச்சுக்கோ, நான் பேசுறது உனக்கு சரியாக கேட்குமோ கேட்காதோ, கிட்டக்க வா. எப்படி கூப்பிட்றாரு பாருங்க. ஏன்னா எனக்கு வயசாச்சு, ரொம்ப கத்தி கத்தி என்னால் பேச முடியல, நீ கிட்டக்க வா பைங்கிளியே. தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள். எல்லாரும் பாடுவா, எல்லாரும் பாட்டு பாடுவா, எல்லாராலையும் கவிதை எழுத முடியும், எல்லாராலையும் கதைகள் சொல்ல முடியும். ஆனால் ஒரு சில முறை எல்லாரையும் சொல்ல முடியாது. தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள். இவர் எப்படிப்பட்டவன்? தென்னரங்கத்தை பாடக்கூடியவன். அப்படிப்பட்டவர் பொன்னம் சிலை சேர் நுதலியர் வேள் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறும். அவன் யார்? எங்கள் குலசேகரன். உனக்கு இனி அமிர்தத்தை ஊட்டுவேன் என்று கூறக்கூடிய எங்கள் குலசேகரன். ஒரு தலைவன் தலைவி பாணிகளை நின்று இதை பாடுவதாக இந்த பெருமாள் திருமொழி தனியன் அமைந்திருக்கிறது. சிலை சேர் நுதலியர் வேள் சேரலர்கோன் எங்கள். அவன் சேரனாக விளங்கியவன். அவர்களுக்கெல்லாம் சேரலர் அப்படின்னா தனித்துவமாக அரசவையை, அதாவது ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடியவன், எல்லோரையும் வழிநடத்தி செல்லக்கூடியவன். அவன் யார்? எங்கள் குலசேகரன் என்றே கூறு. இந்த ஏகாரத்தில் வேற ஒரு அழகான தமிழில் ஒவ்வொரு இலக்கணமுமே அழகு சுவாமி. இந்த ஏகாரம் இருக்கு, ராமனே வா அப்படின்னு ராமா வான்னு கூப்பிடுறது, அது ஆகாரம். ராமனே நீ வா, ஏன்னா நான் ஏங்கின்னு இருக்கேன் இங்கே. அந்த ஏகாரத்தை வெளிப்படுத்தும் விதம், நான் இங்கே ஏங்கின்னு இருக்கேன், அதனால ராமனே நீ வா. அங்கே இருக்கிற 10 பேரில் ராமனே நீ வா, 10 பேர் வேண்டாம் எனக்கு, நீ மட்டும் இருந்தாலே எனக்கு போரும். அதான் சொல்றார், குலசேகரன் என்றே கூறு. அடுத்த தனியன் பாருங்க. ஆரம் கெட அன்பர் கொள் என்று அவர்களுக்கே வாரம் கொடு குடப்பாம்பில் இட்டவன், மற்றலரை வீரம் கெடுத்த செங்கோல் கொல்லி காவலன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணி. அதெல்லாம் அவருடைய அடைமொழிகள். பகைவரை அழித்த கொல்லிநகருக்கு அரசனான குலசேகரன். பெருமாள் திருவாபரணம் திருடு போய்விட பாகவதர்களே எடுத்தனர் என்று பழியை மற்றவர்கள் போட, அந்த பழியை நீக்குவதற்காக தானே குடத்திலிட்ட பாம்பினுள்ளே கையை விட்டவன், வாரம் கொடு குடப்பாம்பிற் கை விட்டவன் இந்த குலசேகர பெருமான் என்பது இங்கே சொல்லக்கூடிய வியாக்கியானங்களிலே ஒன்று. இதில் தருதுயரம் தடாயேல் உன் சரண் அல்லால் சரணில்லை, விரை குழுவும் மலர் பொழில் சூர் வித்துவக்கோட்டம்மா என்ற வித்துவக்கோட்டம்மாவையும் மங்களாசாசனம் பண்றார். இதில் முதல் பாசுரம் நம்ம பார்க்கலாம். குலசேகர பெருமான் பாசுரம் பார்க்கறதுக்கு முன்னாடி இவருடைய பாசுரங்களில் விசேஷங்கள் இருக்கு. அந்த விசேஷங்களை பார்க்கலாம். இவர் எழுதியிருக்கா, திருவரங்கத்தை பன்று 3 திருமொழி. இவர் விழுத்திருக்கக்கூடிய திருமொழிகளிலேயே 11 பாடல்களை கொண்டது 6 திருமொழிகள். அதனால தான் 105ன்னு வருது. திருவரங்கத்தை பற்றி 3 திருமொழிகள், திருவேங்கடத்தை பற்றி 1 திருமொழி, வித்துவக்கோட்டம்மானை பற்றி 1 திருமொழி, தலைநகர் திருச்சிக்கர கூடத்தை பற்றி 1 திருமொழி பாடியுள்ளார். இதில் ரொம்ப இஷ்டம். நம்ம ராமாவதாரத்தில் பகவான் ராமனை பற்றி ஒரே ஒரு திருமொழியிலேயே முடிச்சிட்டார் இல்லையா? 10 பாசுரங்கள்லேயே பெரியாழ்வார் முடிச்சிட்டார். என்ன? சூடாமணியை கொடுக்கும் விதமாக அங்கேருந்து வாங்குறார் இல்லையா? கணாழியை கொடுத்து சூடாமணியை பெறும்போது ராமாயணம் முழுவதுமே சொல்லி முடிச்சிட்டார். அந்த மாதிரி இங்கே ராமாவதாரத்தை பற்றி தயரதன் புலம்பலாகவும் அந்த புலம்பலின் ஊடே
பகவானை குழந்தையாக பாவித்து தாளாட்டுவதாகவும் சுருக்கமாக பாடிவிட்டாராம். அடுத்தது கிருஷ்ணனை பற்றி ஆட்சியர்கள் இருக்கா இல்லையா, குறவையர்கள், அவர்கள் கூடுவது, பிரிவது, ஊடுவது, ஊட்டுவது, இப்படி நாயகி பாவத்துடனே அனுபவித்து பாடியுள்ளாராம். இதில் கூடவே இன்னொன்று சேர்த்து சொல்கிறார், தேவகியினுடைய புலம்புலமாக அதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிறார். அதாவது இப்போ தான் நம்ம பார்த்தோம், இவருக்கு ஈடுபாடு அப்படின்னுச்சே அந்த ஈடுபாட்டுக்கு ஒரு அளவே இல்லை. கிருஷ்ணனை பார்த்துன்னு வரைச்சே தான் ஒரு ஆட்சியராக மாறுறார், தேவகியாக மாறுறார், யசோதையாக மாறுறார். தேவகியாக மாறுற போது தேவகியாக மாறி ஒரு புலம்பல், கிருஷ்ணானி இப்படி போயிட்டே, நான் குழந்தையா உன்னை பெற்றதோடு சரி உன்னை பார்க்கவே இல்லையே. அதெல்லாம் அனுபவிக்க போகிறோம். 1, 4, 7, 8, 9, 10 6 திருமொழிகளில் 11 பாடல், தனியே 11 பாடல் பெற்றிருக்க 2, 5, 6 3 திருமொழிகள் 10 பாடல்கள், மொத்தத்தில் 105 பாசுரங்களாக இருக்கு அப்படின்னு சொல்றார். இந்த ஆழ்வாருடைய திருமேனி நித்திய விபூதி, லீலா விபூதி, பெருமாளுடைய இருவகை செல்லுமாக சொல்லக்கூடியது. அந்த ஆசையிலே திருவரங்கனை எண்ணி அனுபவிக்க, கல்யாண குணங்களை அனுபவிக்க எனக்கு பரமபதமே வேண்டாம், திருவரங்கம் இருந்தாலே எனக்கு போரும். அந்த திருவரங்கத்தினுடைய கோயில் அந்த இருட்டில் இருக்கு இல்லையா, கோயில் இருட்டு, அந்த இருட்டில் அவனே வெளிச்சமாக இருக்கின்றான், அவனுடைய வெளிச்சமே எனக்கு போரும், அவனே எனக்கு வழிகாட்டும் விளக்கு அப்படின்னு அனுபவிக்குமாறு அவனுடைய பாடலையெல்லாம் பாடியிருக்காராம் குலசேகர பெருமான். இதையெல்லாம் பார்க்க போகிறோம். திருவரங்கனை தரிசிக்கும் திருநாளை வேண்டுதல். முதல்ல இருள் அறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி. இருள் அறிய, இருள் பிரியக்கூடியதாக சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி. இனி துத்தி அணி பணம் ஆயிரங்கள் ஆர்ந்த. இந்த பணம் அப்படின்னா படம் எடுத்து ஆடக்கூடியது, 1000 படம் அப்படின்னா ஆதிசேஷன். அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்றுகளோ கழிக்கும் நாளை. அதாவது இறைவா, எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, எக்கச்சக்கமான கனவுகள் இருக்கு, எவ்வளோ பேருக்கு அது நிறைவேறும்னு தெரியல. வெளியிலேருந்து பார்க்குறவாளுக்கு நான் அங்கேயே இருந்தால் பரவாயில்லையேன்னு இருக்கு. ஆனால் அங்கேயே இருந்து தினந்தோறும் திருவாராதனம் பண்ணுறவாளுக்கு எப்படி இருக்கும் தெரியல. அங்கே இருந்தால் நமக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. ஒன்னொன்னே நாம் அனுபவிக்கிற போது வேறு மாதிரி இருக்கலாம், மற்றவா இருக்கிற போது வேறு மாதிரி இருக்கும், நாம் அனுபவிக்கிற போது வேற மாதிரி இருக்கும். கருமணி கோமளத்தை, இந்த கடைசி பாட்டில் போன பாசுரத்தில் கூட நாச்சியார் திருமொழியில் பார்த்தோம், கண்ணன் என்னும் கருந்தெய்வம் அப்படின்னு இவர் சொல்கிறார். கருமணி கோமளத்தை, கருமணி அப்படின்னா ராமாவதாரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும். ராமன் லக்ஷ்மணன் இருவரையும் விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போயிடுவார், காட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவார். காட்டுக்கு அழைச்சின்னு போனார்னா இவர் விரும்புறது காட்டுக்கு அழைச்சின்னு போய் அங்கே சுபாகு மாரீச்சன் தாடகையை கொன்று, அதெல்லாம் இவருக்கு இஷ்டமே இல்லை. இவருக்கு கதை சொல்லணும், அந்த கதையே சொல்லிகிட்டே வரணும். கதை சொன்னோடனே இவா டிஸ்டர்ப் பண்ணுறா இல்லையா, அந்த டிஸ்டர்ப் பண்ணுறதை கொஞ்சம் ஒத்தி வைக்கணும், அவ்வளோதான் இவருக்கு. இது நாம் முதலே ராமாயணத்தில் பார்த்தோம். அவர் சொல்லுவார், தாடகையெல்லாம் வரா, மாரீச்சன் வரான், சுபாகு வரான், தினந்தோறும் டிஸ்டர்ப் பண்ணுறாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி. நீர் கவலையே படாதீங்க சுவாமி, நீர் வாட்டும் உங்களுடைய வேலையை பாரும் அப்படின்னு அவர் காலங்காலத்தால் ஆரம்பித்து இந்த யாகங்கள் ஹோமங்கள் எல்லாத்தையும் பண்ணிடுறார். அந்த களைப்பில் ராத்திரி வேளையில் படுத்து தூங்கின்றார். தூங்கினார்னா இவா 2 பேரும் வெளியில் காவல் காத்துருக்கா, ராமபிரானும் இலக்குவனும். அதாவது அனந்தன் இவர் சாதிக்கிறார் இல்லையா, அணி பணம் ஆயிரங்களார்த்த அரசவர பெருஞ்சோதி அனந்தன் என்னும் ஆதிசேஷன் அம்சமாக பிறந்த இலக்குவனும் ராமனும் இருவரும் அந்த யஜ்ஞ குண்டங்களை, யாக குண்டங்களையும் விஸ்வாமித்திரரையும் பாதுகாத்துருக்கான். அப்போது கருமணியாக இருந்தவன் இலக்குவனா. இங்கே கான்ட்ராஸ்டாக சொல்கிற பாருங்க, கருமணி கோமளத்தை கண்டு கொண்டு அப்படிங்கிறார். அந்த இடத்துல கம்மன் சொல்லச்சே கருமணியாக உள்ளே இருக்கக்கூடியவன் யாரு, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவன் எதற்காக யாகம் பண்றார்?
விஸ்வாமித்திரர் பகவானை வேண்டிதானே யாகம் பண்ணுறார். அந்த இடத்துல பகவானுடைய இடத்தை பகவானாக இருக்கக்கூடியவன் பகவானை ஆவாகனம் பண்ணி ஒன்றும் நம்ம தீர்த்தத்தை ஆவாகனம் பண்ணுறோம் இல்லையா, பெருமாளுக்கு சமர்ப்பிக்கச்சே பரிகல்பயாமின்னு அந்த இடத்துல கங்கையும் மற்ற இடத்துலையும் ஆவாகனம் பண்ணிட்டு தானே எடுத்து சமர்ப்பிக்கிறோம். அந்த மாதிரி ஆவாகனம் பண்ணிச்சு பெருமாள் தானே அந்த இடத்துல இருந்திருக்காரு யாக குண்டத்தில் மற்ற இடங்களிலே அந்த இடத்துல படுத்து கிடக்கும் போது அந்த கருமணி உள்ளுக்குள்ளே இருக்காம். மேலே இருக்கக்கூடிய இமைகளாம் கீழிமையாக இலக்குவனை வைத்துவிட்டு மேல் இமையாக ராமபிரான் சுற்றி சுற்றி வரானாம். மேலிமை கீழிமை அசையாது, மேலிமை அப்பப்போ வந்து தட்டி கொடுத்துட்டே போகுமா. உள்ளுக்குள்ளே இருக்கிற கருமணியை பாதுகாக்கும் கருமணியாக தன்னுடைய ஆச்சாரியனை நினைத்து கொண்டிருந்தார். அதான் சொல்ல ஆச்சாரியன் தன்னுடைய கருமணியாக உள்ளே அமர்ந்திருக்கிறார், படுத்திருக்கிறார். அந்த கருமணியை நாம் காப்பாற்ற வேண்டும்னு ராமபிரான் லக்ஷ்மணனை ஒரு இடத்தில் இருத்தி சுற்றி 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 வந்து டச் பண்ணிட்டு போவாராம். கண்ணின் இமை காப்பது போல் காத்தனர் அப்படின்னு ஒரு கமல். இந்த இடத்துல கருமணி கோமளத்தை நான் கண்டு கொண்டுன்றார் இவர். யார் ஆழ்வார் சாதிக்கிறார், கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாள். என்னைக்கு அதை நான் கண்டு என் உள்ளே கொண்டு முதல்ல நம்ம காணணும். கண்ட பிறகு அதை உள்ளத்தை இருத்தணும் இல்லையா. சில பேருக்கு எவ்வளோ மனசில் நிற்கிறதுன்னு நினைக்கிறோம். நாமளும் எவ்வளோ பாசுரங்கள் தினம் பாடுறோம், தினம் கேட்குறோம். ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னா பழசு மறந்து போய்ட்றோம் இல்லையா. 2 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுன்றது இப்போ சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னா புதுசு நாம் கற்றுக்கிச்சே பழசு மறந்து போய்ட்ருக்கோம். உள்ளே இருத்தி இருப்போம், ஆனால் அது உள்ளே இருக்குமா என்றால் இல்லையே. அதான் சொல்றார், கண்டு கொண்டு அப்படிங்கிற அதை நான் உள்வாங்கி கொண்டு என் கண் இணைகள் என்று போலோ கழிக்கும் நாள். என்னைக்கு நான் இருக்கிறது திருவரங்க பெருநகர் தென்னீர் பொன்னி, அதாவது காவிரி திரைக்கையால் அடிவருடி பள்ளியோடு 2 பக்கமும் காவிரியும் கொள்ளிடமும் 2 கரைகள் புரண்டு ஓட என்னைக்கு அதை அனுபவிக்க போகிறேன். அவரே இப்படியெல்லாம் கேட்குறார். ஒரு ஆழ்வார் பெருமானே கேட்கச்சே இந்த இருள் அரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றியா, இந்த நெற்றி இருக்கு இல்லையா, அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்க்கச்சே தெரியும். வயசான வாழ்க்கை நெற்றி சுருங்கின்றே வரும். அந்த நெற்றி சுருக்கம் எதனால் வர்றது அப்படின்னா அவர்கள் எடுத்துக்கொண்ட ஃபோக்கஸாக, அந்த ஃபோக்கஸ்னால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நெற்றி சுருங்கி விடுகிறது. இனி பணம் ஆயிரங்கள் ஆர்ந்த உதித்த பணம் ஆயிரங்கள், படமெடுத்து ஆடக்கூடிய ஆதிசேஷன் 1000. இங்கே ஆதிசேஷன் 1000ன்னு சொல்கிறது இதான் வேதத்தினுடைய விடையாக சொல்கிறோம் இல்லையா. 1000 கால்கள், 1000 கண்கள், 1000 கரங்கள், 1000 தலைகள் கொண்டவன் இல்லையா. சகஸ்ர சீருஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாது, அந்த 1000த்திற்கும் 1000மாக விளங்கக்கூடியவன் யாரு? அனந்தன். அணி விளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி ஆதிசேஷன் மீது திருக்கண் வளர்கின்ற அழகிய மணவாளனை அடியேன் கண்ணார கண்டுகொள்ளு. என்னைக்கு இது நடக்கிற கதை சுவாமி தெரியல. பார்க்கலாம், மிச்சம் அடுத்த வாரம் மற்றதை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிரே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா இது சமர்ப்பயாமி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.